Hi friends, welcome back Agent Institute. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Python input and output function பார்க்கலாம். What is input and output function in Python? Input is a input function. இங்க input word தான் இங்க input function. என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்றோம்னா, இப்போ டைரக்டா வேரியபிளுக்கு நீங்க வேல்யூ அசைன் பண்ணி கால்குலேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருந்தா நோ நீட் டு யூஸ் தி இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் வந்து யூசர் கிட்ட வேல்யூ கெட் பண்ணி அண்ட் தென் கால்குலேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணோம்னா டெஃபினட்டா we have to use the input function. Okay, because is useful for getting input from user or user input. Okay, then print is a output function. We can say output function or display function or print function. இது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்னா அவுட்புட் வேரியபிள் இருந்து அவுட்புட் கெட் பண்றதுக்காகவும் அண்ட் தென் சம்திங் டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணா இந்த print ஃபங்க்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். Okay, because is useful for display the output and display the string. Okay, and then what is composition function? Eval is a composition function is also used as a input function. இதுவும் input function மாதிரி தான். இது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நான் வந்து யூசர் கிட்ட more than one input கெட் பண்ணணும் within a single லைன்ல, ஒரே லைன்ல more than one input வந்து கெட் பண்ணணும் and then வந்துட்டு different data types value நான் கொடுக்கணும் using same function. eval function யூஸ் பண்ணாலே போதும், என்னால் integer வேல்யூ கொடுக்க முடியும், float வேல்யூ கொடுக்க முடியும் and then string வேல்யூ கொடுக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம eval function யூஸ் பண்றோம். that is called composition function. okay, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஐடியல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன், இல்லை ஸ்கிரிப்ட் மோட்ல தான் நான் யூஸ் பண்ண போறேன். நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க, எனி ஃபோல்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைல் நேம் கொடுக்குறேன் .py, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன் பிகாஸ் ஒரு ஹெட்டிங் கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், அடிஷன்ஸ் ஆஃப் 2 numbers, பிகாஸ் இந்த லைன்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு இக்னோர் ஆகிடும். 2 values. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இப்போ நான் போட போகிறேன். ஏல 100 அண்ட் தென் பியில் 200. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஆட் பண்ணி இப்போ சியில் ஸ்டோர் ஆகிடும். தென் பிரிண்ட்ல சி கெட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணிக்கோங்க, F5 கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது கூட நான் சம்திங் டெக்ஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் சம்மு, நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இதுக்குள்ளே என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ அவுட்புட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், கமா யூஸ் பண்ணணும். நான் சிங்கிள் கோட்ஸ்னால் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், டபுள் கோட்ஸ்னால் டபுள் கோட்ஸ். இப்போ கமா யூஸ் பண்ணிக்கோங்க. கமா யூஸ் பண்ணிட்டு இந்த அவுட்புட் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்கோட உங்களுக்கு என்ன ஆகும்னா இது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னன்னா கெட்டிங் யூசர் இன்புட், யூசர் கிட்ட இன்புட் வாங்கிறதுக்காக இப்போ இன்புட் ஆஃப் என்டர் தி a value. ஓகே, தென் சரி, ஒன் பை ஒன்னாக நம்ம கெட் பண்ண முடியும், சிங்கிள் லைனில் கெட் பண்ண முடியாது. என்டர் தி b value செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் இப்படி கொடுக்கறதுனால உங்களை இப்போ யூசர் இன்புட் கேட்கும். ஓகேவா, என்டர் தி a value. இப்போ நீங்கள் 100 கொடுக்குறீங்க அண்ட் தென் 400 கொடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஆட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே ஆட் ஆகாது, ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கணும்னா ஜாயின் தான் ஆகும். ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணும்போது மெமரி கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்துட்டு ஹோல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, இன்டீஜர் வேல்யூ தான் கொடுத்துருக்கீங்க, கேல்குலேட் ஆகும். பட் இங்கே அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இல்லை இங்கே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் ஹாஸ் டிஃபால்ட்லி அஸ் எ ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால இப்போ என்ன டைப் ஆஃப் வேல்யூ, இப்போ நீங்கள் இன்டீஜரை தான் கொடுத்துருக்கீங்க பட் மெமரிக்கு இது ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்படி ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மீன்ஸ் வந்து ஜாயினிங் தி 2 strings, இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இங்கே ஜாயின் ஆகிடும். அப்போ இது எப்படி வந்து இன்டீஜராக இது வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா கன்வர்ஷனுக்காக தான் இங்கே நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு இன்டீஜராக வேணும்னா int of input of அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் b வேல்யூக்கும் அதே மாதிரி int of input of. இதே மாதிரி சேம் டிட்டோவா ஃப்ளோட்டுக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்குக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா,
இப்போ நீங்கள் இப்போ அதே சேம் வேல்யூ இப்போ கொடுங்க. இப்போ உங்களுக்கு கேல்குலேட் ஆகி 500 டிஸ்பிளே ஆகும். ஓகே, சேம் டேட்டோவா இப்போ ஃப்ளோட் பார்க்கலாமா? இப்போ ஒன்று ஃப்ளோட் கொடுத்துட்டு ஒன்று இன்ட்டு, ஏன்னா இன்டீஜரில் ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ஃப்ளோட்டில் இன்டீஜர் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கொடுக்கும்போது இப்போ 34.5 கொடுக்குறீங்க, அண்ட் தென் இப்போ 100 கொடுக்குறீங்க. ஏன்னா இன்டீஜர் வேல்யூ சப்போர்ட் பண்ணும், டிஃபால்ட்டாக 0.0ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கேல்குலேட் ஆகுதா? இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன், மல்டி லைன் வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு str ஆஃப், ஏன்னா டீச்சருக்கு int ஆஃப் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு str ஆஃப் யூஸ் பண்ணிட்டு என்டர் தி நேம் டெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே நான் பிரிண்ட் வெல்கம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு போனால் நேம் கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுக்குற நேம் வந்து வெல்கம், அந்த நேமோட வரும். இப்போ நான் ஷேரன் கொடுக்குறேன், வெல்கம் ஷேரன் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நோ நீட் டு மென்ஷன், பிகாஸ் டிஃபால்ட்டாகவே இது ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால str மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் கூட சேம் வேல்யூ தான், ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்காக தானே எடுத்துக்குது. அதனால நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, அதனால இது ஆப்ஷனல் தான் ஸ்ட்ரிங்க்கு மட்டும், ஆனால் இன்டீஜர் ஃப்ளோட்டுக்குலாம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இது ஓகே. இப்போ நான் வந்துட்டு எப்படின்னா, இப்போ சிங்கிள் லைனில் மோர் தென் ஒன் வேல்யூ கெட் பண்ணணும். இப்போ நான் இதை ஹைட் பண்ண எடுத்துடுறேன். இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ ஏ கமா பி இப்படி யூஸ் பண்ணணும், சிங்கிள் லைனில் நான் கெட் பண்ணணும். இப்போ அதர் லாங்குவேஜஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கெட் பண்ணணும். இப்போ இன்ட் ஆஃப் நான் கொடுக்குறேன், என்னால் கெட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ கமா யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரியே 10, 20 கமா யூஸ் பண்ணுறேன், எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா? ஏன்னா மோர் தென் ஒன் இன்புட் வந்துட்டு இன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே அக்செப்ட் பண்ணிக்காது. இதுக்கு இன்ஸ்டடாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், காம்போசிஷன் ஃபங்க்ஷன் eval அப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்ட்டுக்கு இன்ஸ்டடாக eval ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இப்போ a and b வேல்யூஸ் இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ f5 இப்போ a வேல்யூ and then b வேல்யூ இப்போ எனக்கு கேல்குலேட் ஆகும். ஓகேங்களா? int ஆஃப்ல கொடுத்தீங்கன்னா கேல்குலேட் ஆகாது, eval ஆஃப்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒன் எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணால் கம்மா கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு கேல்குலேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதே சேம் ஃபங்க்ஷன் தான். இப்போ என்னால் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்க முடியும், இன்டீஜர் வேல்யூ கொடுக்க முடியும், அண்ட் தென் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க முடியும். எனக்கு கேல்குலேட் ஆகுதா? ஓகேவா? இப்போ நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இப்போ இன்டீஜர்னா ஹோல் நம்பர் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்ணிப்போம். ஃப்ளோட்னா இப்போ பாயிண்ட்ஸில் கொடுக்குறோம், அதனால் அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது நீங்கள் நார்மலாக இப்போ நான் ஷேரன் ஒரு இதுவும் இன்னொன்று ஜெஸ்ஸி நான் கொடுக்குறேன், எனக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு என்ன டைப் பண்ணிப்போம் இதுக்கு தெரியாது. அப்போ இது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா கோட்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே, பார்க்கலாம். இப்போ ஷேரன் கோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஷேரன் ஜெஸ்ஸி இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜாயின் ஆகும். ஏன்னா ப்ளஸ் மீன்ஸ் இங்கே ஜாயினிங் தி டூ ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? ஓகேவா? இப்போ eval ஃபங்க்ஷன்றது மோர் தென் ஒன் யூசர் இன்புட் கெட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேல்யூவை கொடுக்கலாம், சேம் ஃபங்க்ஷனே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.